சார் கிரீஷோடங்கர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, தலைமை ஏன் அவரை கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்காங்க? அதாவது வெளியில் ஜேர்னலிஸ்ட் நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தலைமையோடைய ஒப்புதல் பேர்ல தான் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. தலைமையோட ஒப்புதல் பேர்ல இருக்கலாம், இல்லைன்னா யாரும் சொல்ல. ராகுல் காந்தி தலைமையும் வந்து நூல் விட்டு பாக்குற மாதிரி தான் தெரியுது. இன்னொன்னு, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்லாம் அவ்வளவு சீக்கிரம்லாம் எடுக்க மாட்டாங்க. அந்த கட்சியில தினமும் பாஜகவை பாராட்டி பேசுற சசி தரூர் மேலேயே இன்னும் ஆக்ஷன் எடுக்கல. இதெல்லாம் ரீசனுங்க. அந்த கட்சி ஏன் வந்து தேய்ந்து கொண்டே போகிறது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் காரணங்கள். கிரீஷ் சோடங்கர் மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு நான் சொல்ல, அது சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு அதிகாரமோ இல்லை இதுவோ கிடையாது. பட் நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன், கட்சியில் ஸ்ட்ரக்சர் இல்லைங்கிறது தான் இப்போ பிரச்சனை. ஓகே, நீங்கள் ஸ்ட்ரக்சரை எப்போ உருவாக்குவீங்க? எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னாலே உருவாக்குவீங்க. 2024 ஏப்ரல் 12 என்னமோ ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார். அதன் பிறகு இன்னும் வரலங்க. அவர் ஒரு அரசியல் விழாவுக்கு நீல்கிரிஸ்க்கு ஒரு நாள் வந்தார். அதுக்கப்புறம் ஒரு அரசியல் விழாவிற்கு இன்னும் வரவில்லை. தமிழ்நாடு வந்து 40 சீட் கொடுத்துச்சு இந்தியா பிளாக். இதுலேருந்தே புரிஞ்சுப்பீங்க பதில்கள். சார், என்னுடைய கடைசி கேள்வி, 5ஆம் தேதிக்குள்ள இந்த கூட்டணி முடிவுகள் இறுதி ஆயிடுமா சார்? இறுதி ஆயிடும்னு காங்கிரஸ் தலைவர்கள் நம்புறாங்க. நம்ம என்ன ஜோசியமா சொல்ல முடியும்? முடிவோ ஆயிடும்னு காங்கிரஸ் தலைவர்கள் நம்புறாங்க. இப்படியோ அப்படியோ, அப்படிங்கிறது பெருசா யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஓகே, பட் அவங்களும் ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க. தாமரை, இதுல வந்து விஜய் அவர்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த எலெக்ஷன், நான் 8 மாசமா சொல்லிட்டு இருக்கிறது தான். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் தனியாக தான் நிற்கணும். இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் அவர் என்னன்னு காமிக்க வேண்டிய எலெக்ஷன் இது. பட் காங்கிரஸோட அவர் கூட்டணிக்கு போகணும்னு விரும்பி காங்கிரஸ் வந்துச்சுன்னா நாம எதுவும் சொல்ல முடியாது. பட் அந்த அலையன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா டைம் இல்லை, அதுதான் பிரச்சனை. நீங்க சொல்லலாம் ராகுல் காந்தி அழைச்சிட்டு வருவாங்கன்னு. ராகுல் காந்தி அஸ்ஸாமுக்கு போவாரா, கேரளாவுக்கு போவாரா, வெஸ்ட் பெங்காலுக்கு போவாரா, இல்லை எப்பவும் தமிழ்நாட்டிலே இருப்பாரா? எது முக்கியம் அவங்களுக்கு? அவங்க ஆட்சி வரப்போறது கேரளாலயும் அஸ்ஸாம்லயும். அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பட் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றது வந்து செட்டில் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. அது என்னங்கிறத நாம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் டிஃபரன்சஸ் இருக்கு, கட்சிக்குள்ள ஒரு பிளவு இருக்கு. இந்த பிளவு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது.